தமிழகம் மட்டுமில்லாமல் இந்தியா முழுக்க நாடாளுமன்ற தேர்தல் களம் விறுவிறுப்படைந்து வரக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்தில் திமுகவை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தை முழுமையடைந்து தற்போது வேட்பாளர் பட்டியலானது திமுக சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர் பட்டியல் தயாரிக்கக்கூடிய பணி இறுதிக்கட்டத்தில் நெருங்கிவிட்டது. அதிலும் நாளை திமுக சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் யார் என்ற அறிவிப்பு வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் நாளைய தினம், அதாவது பகல் 12 மணிக்கு திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்றும், இந்த கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் என்றும் திமுகவினுடைய பொதுச் செயலர் துரைமுருகன் அறிவித்திருக்கிறார். நாளை நண்பகல் 12 மணிக்கு திமுகவினுடைய மாவட்ட செயலர்கள் கூட்டம் நடைபெறும் என்றும், இந்த கூட்டத்தில் அனைத்து திமுக மாவட்ட செயலர்கள் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கூட்டம் பொறுத்தவரையில் மிக முக்கியமானது கூட்டமாக தேர்தல் தொடர்பான பணிகள் மற்றும் பிரச்சார வியூகங்கள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் பற்றி ஆலோசிப்பதற்காக கூடப்படக்கூடிய கூட்டமாக இந்த மாவட்ட செயலர்கள் கூட்டமானது அமைந்திருக்கிறது. நாளை நண்பகல் 12 மணிக்கு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் பொறுத்தவரையில் 22ஆம் தேதி, அதாவது 22ஆம் தேதி திருவாரூரில் பிரச்சாரம் தொடங்குகிறார். நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் தொடங்குகிறார். அன்றைய தினம் முதல் ஒவ்வொரு கட்டங்களாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளுக்கு சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கின்றார். அதே போன்று திமுக பொறுத்தவரையில் 21 தொகுதிகளில் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். மற்ற தொகுதியில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. 21 தொகுதிகள் மட்டும்தான் திமுக போட்டியிட்டாலும் கூட ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய 39 தொகுதிகளை பொறுத்தவரையில் அனைத்து திமுகவுடன் அனைத்து அந்த 39 தொகுதியும் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களும், குறிப்பாக புதுச்சேரியை பொறுத்தவரையில் அனைத்து தொகுதியிலும் முதலமைச்சர் தானே போட்டியிடுவதாக நினைத்துக் கொண்டு பணியாற்ற வேண்டும், தேர்தல் பணியாற்ற வேண்டும், கூட்டணி கட்சிகளுக்காக கூட திமுகவினர் அனைவரும் உழைக்க வேண்டும் உள்ளிட்டு தொடர்ந்து திமுகவினருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தி வருகின்றார். அதைத் தொடர்ந்து நாளை நடைபெறும் கூட்டம் என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டமாக பார்க்கப்படுகிறது. நாளை நடைபெறும் இந்த திமுகவுடைய மாவட்ட செயலர்கள் கூட்டத்தில் தேர்தல் பிரச்சார பணிகள், அது மட்டுமில்லாமல் தேர்தல் பணிகள் பிரச்சாரம் குறித்து பல்வேறு விடயங்கள் குறித்தும் பேசப்படுகிறது. ஒவ்வொரு தொகுதி வாரியாக தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது அப்போது மாவட்ட செயலர்களுடைய பணிகள் என்ன, அவர்கள் அந்த தேர்தல் பிரச்சாரத்தை எவ்வாறு ஒருங்கிணைக்க வேண்டும், தேர்தல் நெருங்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்கு இடைப்பட்ட காலத்தில் தேர்தல் பிரச்சாரங்கள் பொறுத்தவரையில் ஒவ்வொரு மாவட்ட செயலர்களுடைய பணிகள் என்ன, தேர்தலுக்காக இந்த பணிகள் பிரித்துக் கொடுப்பது, அதே போன்று அனைத்து மக்களிடமும் தேர்தல் பிரச்சாரங்களை எவ்வாறு விரிவுபடுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து இந்த மாவட்ட செயலர்கள் கூட்டத்தில் பேசப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜேஸ்வரி.